இந்த மாதிரி இதுல யாரும் மாட்ட வேண்டாம். ஏன்னா நீங்களும் நாங்க கண்டிப்பா ஸ்ட்ரிங்கன்ட் ஆக்ஷன் எடுப்போம். பாதிக்கப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க, இல்ல உங்க அக்கௌண்ட் இதுல இன்வால்வ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே சைபர் போலீஸ் ஸ்டேஷன் வரலாம். நீங்களே செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. ஹலோ எவ்ரிவன், சைபர் கிரைம்ஸ் பத்தி நிறைய நம்ம பேசியிருந்திருக்கோங்க. ஆனால் இது பர்டிகுலரா காலேஜ் பசங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி இப்போ ரீசன்ட் டேஸ்ல நடந்துட்டு இருக்கிற ஸ்கேம். இந்த ஸ்கேம் பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பாண்டிச்சேரியில 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ்டா வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல தெரிய வருது, காலேஜ் பசங்களை மட்டும் டார்கெட் பண்ணி ஒரு பசங்க கிட்ட இருந்தும் பேங்க் அக்கௌண்ட்ஸ் பிளஸ் சிம் கார்டு ரெண்டுத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. பேங்க் அக்கௌண்ட்ஸ் காலேஜ் பசங்களோட நேம்ல இருக்கும், சிம் கார்டும் அவங்க நேம்ல தாங்க இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி தர எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 1000ல இருந்து 1500 வரைக்குமே பே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. இப்படி ஓபன் பண்ண பேங்க் அக்கௌண்ட்ஸ் தாங்க இந்த 2 பசங்களுக்குமே லாக் ஆயிருந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது, இந்த 2 பேங்க் அக்கௌண்ட்ஸும் மகாராஷ்டிரா, இன்னொன்னு குஜராத் அப்படின்ற லொகேஷனை காட்டுது. இந்த மாதிரி ஓபன் பண்ண பேங்க் அக்கௌண்ட்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேட் பண்ணதுல 90 crores கிட்ட டிரான்சாக்ஷன் ஆயிருந்திருக்குங்க. இந்த ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா பல பேர் இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்க. அதுல சென்னையை சேர்ந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருந்திருக்காரு. பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சு நடக்கிற ஸ்கேம்க்கு என்ன பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். மேல கொடுத்திருக்க லிங்க் மூலியமா நீங்க லாகின் பண்ணி நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் மூலியமா உங்க கம்ப்ளைண்ட்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். சிஆர்பிசி செக்ஷன் 154 clause 3 படியுமே போலீஸ் ஸ்டேஷன்லயோ, டிசிபி ஆபீஸ்லயோ இல்ல எஸ்பி ஆபீஸ்லயோ நீங்க உங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, 1930 அப்படின்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்க கம்ப்ளைண்ட்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மோர் இம்பார்ட்டன்ட்லி, இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க யூஸ் பண்ணல அப்படின்றத உங்க பேங்க்ல கட்டாயமா நீங்க தெரிவிச்சிருக்கணுங்க. இந்த மாதிரி கிரைம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 3 yearsல இருந்து 7 years வரைக்குமே இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குங்க. இதுல சீரியஸான அஃபென்ஸா ஹியூஜ் அமௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 10 yearsல இருந்து லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கிடைக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குங்க. இதுல கட்டாயமா ஃபைனும் உண்டுங்க. இது போல சட்ட உரிமையில பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை யாருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு கட்டாயமா தெரியும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.